Hello friends, welcome to Adiman team. ஸோ நம்ம இந்த செஷனில் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற பேசிக் ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற பேசிக் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது சம் ஆஃப் ஆல் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது என்னென்னா முதல் இயல் எண்களின் இயல் எண்களின் கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா. ஸோ அதை பேஸ் பண்ணி வர சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது முதல் 10 இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து முதல் 10 இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம் டைரெக்டாக. அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரெண்டு கான்செப்ட் ஒன்று தான், சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நார்மலாக இயலெண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க இல்லையா. ஆனால் ஸ்கொயர் வேல்யூ கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ அது பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னென்னு தெரியும். ஸோ இதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா. வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினை இந்த மாதிரியும் கேட்பாங்க, முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி 1² + 2² + 3² 4² 5² + up to 11² அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ ரெண்டும் சேம் தான், சரிங்களா. ஸோ இது முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னா இங்கே n வந்து 10. ஸோ அந்த மாதிரியும் கேட்பாங்க. இங்கே வந்து n பார்த்தீங்கன்னா ஸோ 11² வரைக்கும் கேட்டிருக்காங்க, 11. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸ்கொயருக்கான வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், சரிங்களா. ஸோ இது ரெண்டும் நேற்று பார்த்த பேசிக் கான்செப்ட், சரிங்களா. ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனாக ஸோ இன்னும் சில பேசிக் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ், சரிங்களா. ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் இல்லையா. ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண்கள், சரிங்களா. இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் இருக்கு இல்லையா. ஸோ 1 + 3 5 + 7 ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க எண்கள். ஸோ அதாவது இங்கே என்னங்கிறது என்னன்னா ஒற்றைப்படை எண்கள், சரிங்களா. ஆட் நம்பர்ஸை மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்கள் கொடுத்து உங்களுக்கு அந்த எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் n² அப்படி பண்ணிங்கனாவே போதும். ஸோ என்ன நம்பர் கேட்டிருக்காங்க, முதல் 11 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 11 ஒற்றைப்படை எண் தொடரின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் n² ஜஸ்ட் 11² பண்ணிவிட்டு 121 அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. அதாவது 1லிருந்து 11 வரைக்கும் இருக்கிற ஒற்றைப்படை எண்களோட, அதாவது 11 எண்கள், நான் 11 வரைக்கும் கிடையாது, 11 எண்கள். ஸோ இது வந்து 5 இருக்குது. ஸோ 9 11 13 ஸோ இந்த மாதிரி 11 எண்கள் வர வரைக்கும் இருக்கிற எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கூட்டுத்தொகையை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் n², சரிங்களா. ஸோ இந்த n² யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்லையும் கேட்கலாம், சரிங்களா. ரெண்டு ஃபார்மேட்டில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. ஸோ சம் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். அதாவது இப்போ ஒற்றைப்படை எண்கள் பார்த்தோம், இப்போ இரட்டைப்படை எண்களோட கூட்டுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ அதாவது 2 + 4
ப்ளஸ் 6. ஸோ இதுதான் இரட்டைப்படை எண்கள். ஸோ இந்த இரட்டைப்படை எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1. சரிங்களா? ஸோ இந்த n இன்ட்டு n ப்ளஸ் 1 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 ப்ளஸ் இந்த மாதிரி 100 வரைக்கும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கூட்டுத்தொடரின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறது மட்டும் 100 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கும்போது, அதாவது 50 இன்ட்டு 51. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான். ஸோ 50 இன்ட்டு 51 என்ன வரும்? 2550. ஸோ இதுதான் வந்து இந்த தொடரின் கூட்டுத்தொகை. சரிங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 இந்த தொடரின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த தொடரின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கும்போது எத்தனை எண்கள் இருக்குது? 4 எண்கள் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 5 that is 20. ஸோ இந்த கூட்டுத்தொடரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 20 வரும். ஸோ அதான் ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1. இது என்னென்னா ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்கள் இல்லையா? ஸோ எத்தனை எண்கள் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ n அப்படிங்கிறது இந்த இடத்துல 4. சரிங்களா? இதே முதல் 10 இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல என்னங்கிறது 10. சரிங்களா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. சரிங்களா? அப்போ என்னங்கிறது 4. சரியா? ஏன்னா அங்கே நம்ம இரட்டைப்படை எண்கள் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் 8ங்கிறதுனால n இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா இயல் எண்களுக்கு தான் 1லேருந்து ஸோ ஆர்டர் வந்து 1 2 3 4 5 இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 ஏன்னா நாங்கள் இரட்டைப்படை எண்கள் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்குது? 4 இரட்டைப்படை எண்கள் இருக்குது. ஸோ என்னங்கிறது 4. ஸோ 4 தான் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் அதே வந்து முதல் 20 இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லையா, முதல் 20 இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல என்னங்கிறது 20. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? n இன்ட்டு n ப்ளஸ் 1. ஸோ 20 இன்ட்டு 21. ஸோ 420. ஸோ 420 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இதே 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இரட்டைப்படை எண்கள்லாம் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 4 6 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த தொடரில் எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்கும்? இப்போ ஸோ இங்கே என்னங்கிறது என்ன? ஸோ என்னங்கிறது 20 அப்படின்னு எடுத்திங்கன்னா தப்பு. ஸோ ஏன்னா இது இயல் எண்கள் கிடையாது. ஸோ இரட்டைப்படை எண்கள் மட்டும்தான் இங்கே பார்க்குறோம். ஸோ எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்கும்? ஆப்வியஸாக நமக்கு தெரியும் 10 இரட்டைப்படை எண்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியா 20 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா ஸோ இங்கே என்னங்கிறது 10. கொஸ்டின் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னங்கிறது இங்கே 10. ஸோ 10 அப்படிங்கிறனால 10 இன்ட்டு 11. ஸோ 110. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 2லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இரட்டைப்படை எண்களோட தொடர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த 2 ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் இயலெண்கள் கொடுத்தாங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர்ஸ் வந்து ஸோ இங்கே என்னங்கிறது, ஏன்னா தொடர் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஏன்னா இங்கே எல்லாமே ஸோ என்னங்கிறது 6 நம்பர்ஸ் இருக்குது. எல்லாமே கவுண்டிங் தானே, நம்பர் எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ இங்கே 6ன்னு கவுண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4. ஸோ இங்கே என்னங்கிறது 4. இங்கே என்னங்கிறது ஸோ 7 இருக்குது, அதனால் 7 எடுத்துக்கலாம் அப்படின்னா தப்பு. ஏன்னா இங்கே ஒற்றைப்படை எண்கள். ஸோ இங்கே என்னங்கிறது 4. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 விதமாக கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல என்னென்னு பார்த்துருக்கோம், சம் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். முதல் 10 இயலெண்களின் கூட்டுத்தொகை, அதாவது முதல் n இயலெண்களின் கூட்டுத்தொகை பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல்
ஏஎல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்க்கான இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்களுக்கான கூட்டுத்தொகை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் ரெண்டில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா என் அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ என் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அந்த ஒற்றைப்படை எண்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி எண்கள் வரிசை தொடர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுலேருந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி என் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எண்ணு அவங்க டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் 20 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ 20 எண்ணுங்கிறது 20 அப்படின்னு சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சேம் ஃபார் இரட்டைப்படை எண்களுக்கும் அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் இன்னொரு மேத் ட்ரிக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.